வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம பாவக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்ய போகிறோம். ஒரு கிரேவி மாதிரிக்க இது பொரியலாக கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பாவக்காவை எடுத்து நான் இந்த மாதிரிக்க கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு இதையும் நான் அந்த மாதிரிக்க நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தேவைக்கேற்ப கொத்தமல்லி, தக்காளி. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொடிங்க, மஞ்சத்தூள், உப்பும் நான் கரெக்டாக கிரேவிக்கு ஏற்ற மாதிரிக்க நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இன்றைக்கி கடுகு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு தான் எல்லாருக்குமே தெரியும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக டைம் ஆகும்னு. அதுக்காக ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயில் போட்டுட்டோன்னா அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கணும் அதை. அதுக்கப்புறம் பாவக்காய், அது நல்லா ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதும் பாவக்காயையும் நம்ம போட்டுடலாம். பாவக்காயையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாமே சீக்கிரமாகவும் வெந்துடும். பொரியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தக்காளியே எடுத்துருக்கேன்னா அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடுக்கலாம். தக்காளி நல்லா மசியணுங்க, மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இதையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வணங்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் எடுத்துருந்தோங்களே அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே போடும்போது சீக்கிரமாக கருகும். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சேர்த்து கலக்கி ஊற்றுனீங்கன்னா கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அதையும் 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போனதும் பிரட்டிட்டு நம்ம எடுத்து பொரித்து வச்சுருந்த பாவக்காவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணும்னா தண்ணியை ஊற்றிக்கலாம், இல்லை பொரியலாக மறிக்க வேணும்னா அப்படியே கூட நம்ம 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரிக்க செய்ய போகிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இப்படி 2 டைம் இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் இடையில.
நல்லாவே அந்த தண்ணி எல்லாம் வற்றி ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் பிரட்டிட்டு நம்ம கிரேவி செம்மையாக ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்குறது அவ்வளோதாங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லியை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கும் பாவக்காவும் பொரித்த கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை